கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் முதல் கொண்டு நாம் மாலை நேர மன்னா என்ற ஒரு நிகழ்ச்சியோடு நாம் தொடர்பு கொள்ளப் போகிறோம். இந்த மாலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற வசனங்கள் பேதுரு முதலாவது எழுதிய நிருபத்திலிருந்து காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கு முதலாவது வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 Peter chapter 1 verse 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில். இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற பணிகளை எடுத்து நிறைவேற்றிய பிரதான அப்போஸ்தலன் என்று அழைக்கக்கூடிய ஒரு பட்டத்தை பெற்றவர். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்குள்ளே ஒரு முதன்மையான அப்போஸ்தலனாய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சபை ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பெந்தைக்கோஸ்தே நாளில் சபையினுடைய பிறந்த நாளுக்கு பின்பாக முதலாக ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி ஒரு 3000 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடுத்ததுல ஒரு 5000 பேர் தினந்தோறும் சபையில சேர்த்து கொள்ளக்கூடியதாக ஒரு வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆசியா பகுதிகளில் உள்ள சிதறி போயிருக்கிற எல்லா இடங்களுக்கும் இந்த பேதுரு என்கிற பெயரை வச்சு பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு என்பது கிரேக்க மொழியின் பதம். அதற்கு மலை இல்ல கல் என்று சொல்லலாம். இதுதான் சைமன் என்ற பெயராக இருந்தது. அது எபிரேய பதம். அப்படின்னா அதற்கு அர்த்தம் கேட்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதாக கேபா என்றும் அழைக்கப்படுகிறது. அது அரமைக் மொழி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்கள்ல அதுலயும் கல் என்று தான் அர்த்தம். அதாவது பேதருக்கு 3 பெயர் இருக்கிறது. பேதுரு என்பது கிரேக்க மொழியின் பதம், சீமோன் என்பது எபிரேய மொழி பதம், கேபா என்பது அரமாயிக் மொழியில உள்ள பதம். அவர் என்ன சொல்றாரு, தன்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்லி அறிமுகப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். அதாவது அப்போஸ்தலர் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஏன்னா இந்த நாட்களில் நம்ம நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாமலே பட்டங்களை போட்டுக்கொள்றவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு புதுமையான புது இடத்திற்கு இதுவரை யாரும் சுவிசேஷத்தை இல்ல வேறு விதமான காரியங்களை அறியாத இடத்தில் முதலாக கொண்டு போய் அங்கு காரியங்களை செய்கிறவர்களா வருகிறவர்களுக்கு பெயர் தான் அப்போஸ்தலர்கள். அனுப்பப்பட்டவர்கள் எங்கே அனுப்பப்பட்டவர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்திற்கு சீசனாக அனுப்பப்பட்டவன் என்று சொல்லக்கூடியதாக அவர் சொல்லக்கூடிய இடம் பாருங்க. பொந்து, அது இந்த நாட்களில் உள்ள ஆர்மேனியா என்று சொல்லக்கூடிய நாடு. கலாத்தியா, அது ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய ஆசியா பகுதியில் உள்ளது. கப்பதோக்கியா என்பதும் ஆசியாவில் உள்ளது. அதே போல பித்தானியா என்பது டர்க்கி நாட்டில் உள்ள பாஸ்பரஸ் நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி போகிறது. அந்த பகுதிக்கு மேற்கு பகுதியில் உள்ள பட்டணங்களுக்கு பெயர் பித்தானியா என்று சொல்லி, அங்கு சிதறி போயிருக்கிறவர்கள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தமாய் துன்பப்பட்டு எல்லா தேசங்களுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் துரத்தி அடிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னவா எழுதுறாரு? நான் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று. சரி, இந்த நாள்ல இந்த செய்தியை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த கடிதம் நமக்கு பொருந்துமா? 2 காரியத்துல நீங்க பாருங்க. ஒன்று, நாங்க இப்ப லண்டன்ல இருக்கோம். அது போல மேலை நாடுகள்ல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு இலங்கையிலிருந்து தங்களுடைய தேசங்களிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் சூழ்நிலை நிமித்தமாக. ஒரு சிலர் வேறொரு காரணத்துக்காக நீங்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருக்கலாம். இல்ல நீங்க உங்களுடைய விருப்பத்தின்படி ஒருவேளை நீங்க படிக்க வெளியே போயிருக்கலாம், இல்ல நீங்க வேலை விஷயமா, இல்ல திருமணமானதுனால, இல்ல கல்யாணம் கட்டினதுனால, ஏன்னா நீங்க இந்தியாவுக்குள்ளே வேற இடத்துக்கு போயிருக்கலாம், இல்ல இலங்கையில வேற இடத்துக்கு போயிருக்கலாம், இல்ல மேலை நாடுகளில் நீங்க வேற இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்பாக தேவனுடைய கரம் இருக்கிறதை நீங்க காண முடிகிறதா? ஏன்னா அங்க சொல்லும்போது ஆங்கில வேதாகமத்தில் இதை குறித்து சொல்லும்போது பில்கிரிம்ஸ் என்று சொல்லுகிறார். என்ன, நீங்க எல்லாம் ஒரு பில்கிரிமா, அதாவது ஒரு பக்திமானாய் ஒரு பிரயாணப்பட்டு போகக்கூடிய ஒரு மக்களாக தேவனுடைய நாமத்திற்காய் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு பக்தி பாதையில் செல்கிறவர்கள் என்று சொல்லக்கூடியதாக நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? நீங்க இருக்கிற இடம் ஆண்டவரால நீங்க அனுப்பப்பட்ட இடங்கிறத உங்களுக்கு தெரிகிறதா?
என்னன்னா, நம்ம இங்க பூமியில நீங்க ஒரு சில இடங்கள்ல விருப்பப்பட்டு இருக்கலாம், இல்ல விருப்பப்படாம இருக்கலாம். ஒரு காரியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே. பூமியை பொறுத்தளவுக்கு நீங்க சிதறடிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். பரலோகத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த மாலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இதோ அவர்கள் உம்மால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் சிதறி அடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை தெரிந்தெடுக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய கரம் இருக்கிறது. தேவ நோக்கத்திற்காக சென்றிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தேவ கிருபையை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். ஆமேன்.